உயர் சாதியினர் சதியில் தமிழக அரசு சிக்கி உள்ளதா என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வங்கியர்களில் எத்தனை பேர் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் என்றும் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விவரத்தை தமிழக அரசு வெளியிடுமா என்று புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் வேல்முருகன் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அக்னி பரீட்சை நேர்காணலில் அவர் பேசியதை பார்க்கலாம். வன்னியர்கள் எத்தனை சதவீதம் இந்த உயர் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள் என்கிற டேட்டா தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. ஏன் அதை தர நீங்கள் மறுக்கின்றீர்கள்? யார் நீங்கள்னா யாரு? தமிழ்நாடு அரசு தான் கேட்கிறேன், நான் முதலமைச்சர் தான் கேட்கிறேன். வன்னியர் சமூகம் உள்ளிட்ட தலித்துகள் உள்ளிட்ட தமிழ் சமூகங்கள் இந்த மண்ணில் அரசியல் அதிகாரத்தை பெறுவதையோ அதிக ஆட்சி அதிகாரத்தில் எல்லா பதவிகளும் உயர்ந்த பதவிகள் வருவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாத, சகிக்க முடியாத முன்னேறிய சாதிகளுடைய சூழ்ச்சியும் சதியும் இதில் உள்ளடங்கியிருக்கு. அந்த சதியும் சூழ்ச்சியிலும் தமிழ்நாடு அரசு பலியாகி இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆக இதிலே உயர் சாதியினருடைய இடஒதுக்கீட்டை பிடிக்காதவர்களுடைய சூழ்ச்சியும் வஞ்சகமும் இருக்கிறது. இதே முதலமைச்சர் தான் சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு. இல்ல திரு வேல்முருகன், சரி நான் இன்னொரு வேல்முருகன் இப்படி சொல்லுகிறானே, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அதற்குரிய தீர்வை காண வேண்டிய முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகம், முதலமைச்சரும் அமைச்சரவையும் ஏன் மௌனமாக இருக்கிறது கேள்வி. ஏன் மௌனம்? அதனுடைய கேள்வி நானும் உங்களை கேட்கிறேன். சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், அதுக்கு மேல நான் எங்க கேட்கிறேன்? இப்ப நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஊடாக நான் அரசை கேட்கிறேன், நீங்க இதற்கான விளக்கத்தை சொல்லுங்க. வன்னியர் சமூகம் 5 ஆண்டுகளுக்கு பெற்ற புள்ளி விவரங்களை தற்போது வெளியிட்டு இதர தமிழ்ச்சாதிகளிடத்திலே ஒரு சண்டையும் ஒரு மோதலையும் உருவாக்குகின்ற இந்த சூழ்ச்சியை, இந்த சதியை செய்கின்ற சதிகாரர்களை நாங்கள் காலம் கண்டிப்பாக அவர்களை வெளிக்கொணரும். அப்ப அங்க இருக்கிற பியூரோக்ரசி யாரு? இந்த சமூகம், இந்த வடதமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திமுக கழகத்தை தோளில் சுமந்தவர்கள். ஒரு வீரபாண்டி ஆறுமுகம், ஒரு துரைமுருகன், ஒரு செஞ்சியார், ஒரு மதுராந்தகத்தார் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் ஆட்சியை பெற்றிருக்க முடியுமா? முதலா பேரறிஞர் அண்ணா அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா? கலைஞர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா? நான் சாதி வெறியோடு பேசவில்லை. என் தமிழ்ச்சாதிக்குள் பிரிவினையை மூட்டி என் தமிழ்ச்சாதிக்குள் மோதல்களை உருவாக்க நினைக்கின்ற அந்த ஓநாய்களைத்தான் குறித்து தான் நான் கேள்வி. இதை நீங்க தீர்க்கிறதுக்கு பதிலாக உங்கள் விமர்சனமே உங்க கூட்டணிக்கே பிரச்சனையா? நான் கூட்டணிக்காக நான் உண்மைக்கு மாறான செய்தியை பேச முடியாது. நான் கேட்கிறேன், முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், 89 இன்று வரை வன்னியர் சமூகம் இந்த 108 சாதிகளுக்கு கிடைத்த பலனில் நான் சொன்ன குரூப் 1 குரூப் 2 தொடங்கி ஏனைய உயர் பதவிகளில் எத்தனை சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் பெற்று வந்திருக்கிறார்கள் என்கிற டேட்டாவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டோம். தமிழக அரசு வன்னியர்கள் எத்தனை பேர் உயர் பதவியில் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை வெளியிட முடியுமா என்று புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தி அறையில் இருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், வேல்முருகன் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைக்க என்ன காரணம்? வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு அவசியம் என்று தொடர்ச்சியாக பாமக உள்ளிட்டவர்களும் அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுதும் கூட வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு 10.5% உள் ஒதுக்கீடை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்கு உள் ஒதுக்கீடு அவசியம் என்றும் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் வேல்முருகன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி பேசி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக வன்னியர் சமூக மக்களுக்கான உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு விவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுதும் இந்த விவகாரம் ஒரு பெரும் எதிரொலியாக எதிரொலித்தது.